பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு வாணலில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு அது கூடவே பன்னீரை துண்டு துண்டாக நறுக்கி போட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதில் பாதி பன்னீர் போட்டு பச்சை பால் அதில் விட்டு தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த விழுதை கடைசியாக ஊற்றி முடிஞ்ச உடனே பன்னீர் மசாலா நமக்கு தயாராகிடும். அதே வாணலில் ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை அதில் நறுக்கி போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கலவை அப்படியே நல்ல ஒரு பதத்துக்கு வரும். மசாலா அரைக்கிறதுக்கு முந்திரி, சோம்பு, கசகசா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல பவுடராக பண்ணிவிட்டு 1/2 கப் தயிரை விட்டு அதையும் நல்லா அரைச்சி அந்த அரைச்ச கலவையை அதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு கடைசியாக அந்த துண்டு துண்டாக நறுக்கி வச்சது அந்த பன்னீரை அதில் சேர்த்துட்டு அந்த கலவையை சேர்த்த உடனே தயாராகிடும்.